எத்தனை பேர் இன்னைக்கு உடல் உறுப்புகள் இல்லாமல் வாழ முடியாமல் நரகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? மருத்துவமனையில பணி பார்க்கிற சகோதரிகளிடத்தில் கேளுங்க, மருத்துவமனையில பணிபுரிகிற டாக்டர்ஸ் கேளுங்க. மண்டை உடைஞ்சு உள்ள போயிருக்கும், மூச்சு விட முடியாது, லட்சக்கணக்கான பணங்கள் தீர்ந்திருக்கும், சமாதானம் இல்லை, எல்லாம் இழந்து போயிருப்பார்கள். ஆனா இயேசுவை மாத்திரம் தேட மாட்டார்கள். அல்லேலூயா. எல்லாம் போனாலும் கர்த்தரிடத்தில் வருவதற்கு அவர்கள் பயப்படுவார்கள், தயங்குவார்கள். எல்லாம் இழந்து போனாலும் இன்று இரவு அப்படிதான். நீங்கள் உண்மையாய் கர்த்தரை பிடித்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நீ மனம் திரும்பாமல் போனால் அவர் வருவார். ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் வருவார், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர் வருவார். ஒருவனும் தப்புவித்துக் கொள்ள முடியாது. ரொம்ப ஞானியாய் நடித்து ஏமாற்றுகிற எவனாய் இருந்தாலும் தப்புவித்துக் கொள்ள முடியாது. அதுக்கு ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு திருச்சபைக்கு நான் சென்றிருந்தேன். 17 திருச்சபை போதகர்கள் எனக்கு பின்பாக உட்கார்ந்திருந்தார்கள். சில அரசு அதிகாரிகள் மேடையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் 3 நாட்கள் நான் பேசும்படியாக அழைக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் 20 நாட்கள் பாஸ்டிங் இருந்து ஜெபித்து நான் கடந்து சென்றேன். ஏனென்றால் பெரிய ஒரு மைதானம், பெரிய ஒரு இடம், ரொம்ப வேதத்தை படித்தவர்கள் 5 முறை 6 முறை 40 முறை 50 முறை படித்த நியாய சாஸ்திரிகள் வருவார்கள், கேள்வி கேட்கிறவர்கள் வருவார்கள். நான் எங்க இருந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன், ஒருத்தனும் வாயை திறக்க கூடாது ஆண்டவரே, நீங்க ஏதாவது செஞ்சாதான் என்னால உமக்கு ஏதாவது செய்ய முடியும். அல்லேலூயா. ஐயோ உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க எல்லாம் மேடையில அழகா அவங்க யூனிஃபார்ம் போட்டு லைனா உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த பகுதியில் ஃபுல்லா அதிகாரிகள் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த கன்வென்ஷனை ஒரு நல்ல ஒரு வசதி படைத்த உலகம் எல்லாம் போகிற ஒரு தேவ மனுஷன் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருந்தார். நான் வந்தேன், அப்படியே ஸ்டேஜுக்கு பின்னாடி போனேன். முழங்கால் படி போட்டதுதான். பாடல் முடிந்தது, அறிவிப்பு முடிந்தது, காணிக்க முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஜப நேரம் தான் மேல வந்தேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே மேல போகும்போது நீங்க வரணும், ஏதாவது செய்யணும். ஒன்றில் ஃப்ரண்ட்ல ஏதாவது காட்டணும், இல்லைன்னா பேக்ல எனக்கு முன்னாடி ஏதாவது காட்டணும், இல்லைன்னா மேடையில் ஏதாவது காட்டணும். அப்படியே மேடையில வந்து ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது 7 பாஸ்டர்ஸ் அப்படியே மயங்கி கீழே விழுந்தாங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீ யாராயிருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷர்களாயிருந்தாலும் தேவனிடத்திலிருந்து தப்புவித்துக் கொள்ள முடியாது, தேசம் போட முடியாது. கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. பிரதான மேய்ப்பன் வருகிறார். நாம் எப்படி படிப்பை காட்டினாலும், தேசம் போட்டாலும், உயரமான பதவியில் இருந்தாலும் அவ்விடத்திலிருந்து அவர் தள்ளுவார். அல்லேலூயா. அவர் தள்ளி போடுவார். அவர் கீழே தள்ள அவராலே முடியும், எப்பேற்பட்ட மனுஷனையும். அந்த கூட்டத்தில் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இங்க நிறைய ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறீர்கள், நிறைய வயதானவர்கள் சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறீர்கள், ரோட்டோரங்களில் நின்று இந்த சுவிசேஷத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும், நீங்கள் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது சகோதரா. நீ ஆண்டவரை ஏமாற்ற முடியாது சகோதரா. கவனி, தேவனுடைய வார்த்தையை நீ திட்டமா கவனி. ஹல்லேலூயா. இயேசு என்று சொல்லுகிற மேய்ப்பன் வருவார், கட்டாயம் வருவார். அவர் அவர்களுடைய பிள்ளைகளை அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆதலால் மனம் திரும்புங்கள், ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் அற்புத சுகமளிக்கிற விடுதலை பெருவிழாவிலே உங்களுக்கு விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.